புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. என்ன மாமா ரொம்ப குஷியா இருக்கீங்க? மாப்பிள நம்ம ஊரு டூரிங் கோட்டாயில எம்ஜிஆர் படம் போட்டுக்கிறாங்க. அன்பே வா அருமையான படம், புத்தம் புது காப்பி, ஈஸ்ட்மென்ட் கலர். அப்பா இல்லம்மா, மாப்பிள்ள 2 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. அப்படியே சினிமாவுக்கு கூட்டு போனா பொழுதுபோக்கா இருக்கட்டுமேனு பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு போகணும்னு உங்ககிட்ட கேட்டாரா? சப்போர்ட் கொஞ்சம் கடிச்சிட்டா வாழ அவுத்து விட்டுருவீங்க. லட்சுமி எல்லாம் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறாரு, போயிட்டு தான் வருவோமே. மாப்பிள்ளைய சொல்லிட்டாரு, புறப்பட்டு எழுத்திரியில் போட்டுருவான். சீக்கிரம் கிளம்பு. வாங்க. மாமா நீங்களும் உட்காருங்க. 3 பேர் கூட போலாமா இதுல? உட்காருங்க. சரி. டாய் முன்சாமி, என்ன மாப்பிள? ஊட்ட ஜாகிரதையா பாத்துக்க. மாப்பிள்ள கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன பிச்சாண்டே, எங்க கிளம்பிட்டீங்க? சினிமாவுக்கு தான். ஏமாமா கூட்டம் அதிகமா இருக்க, டிக்கெட் கிடைக்குமா? நாளைக்கு பாத்துக்கலாமே. அட நீங்க ஒண்ணு மாப்பிள, பாஜார் போறதுக்கு வந்துட்டு திரும்பி போறதா? நீங்க கம்முன்னு இருக்க. இப்ப பாருங்க வேடிக்கை. எங்க உங்க அப்பா? கூட்டத்துக்குள்ள போனாரு, தலைவரே காணும். அவனுக்கு வயசு பசங்க அவனை டீட் எடுக்கல. வயசான காலத்துல செத்துக்கிட்டு தொலைக்கிற போய் அந்த பக்கம். என்ன மாமா இதெல்லாம்? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இவர் எப்பவுமே இப்படித்தான், எதையாவது இடம் உடம்பு பண்ணிட்டே இருப்பாரு. நான் தான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னேன்ல. டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டேன் மாப்பிள. எதிர்விதிலான்னு போகும்போது ஒரு கம்நாட்டி காலை பிடிச்சி ஏத்து தலைதான் மாட்டினேன். இந்தாங்க படம் ஆரம்பிக்க போங்க. நீங்க நான் எதுக்கு? சின்ன நீங்க போய் பாருங்க. போங்க ஜெயிச்சிருக்கு போட்டுருவோம். போங்க. என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீபாவளி துப்பாக்கினே மிலிட்டரிக்காரர் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? தேர எனக்கே திருப்பி சொல்றியா? தேர்வுல படு, திண்ணையில படுக்காத. போறம் போக்கு. நான் போயிடுறேன். தீபாவளி வந்தாலும் வந்தது, இந்த பசங்க ஆளுங்களும் ரோட்ல நடக்கவே விட மாட்டேங்குதுங்க. அம்மா இரு, எண்ணெய் தேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. இப்படி கொண்டாத, இப்படி கொடு. இந்தா, இதுல 1/2 கிலோ கறி இருக்கு, குழம்பு வச்சுடு. மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா ஈரல் வாங்கி வந்திருக்கேன், வத்துரு போ. மாப்பிள்ள இப்படி கிழக்கு பக்கமா திரும்புங்க. ஏன் மாமா இதென்ன தலையா மத்தலமா இப்படி போட்டு தாக்குறீங்க? இப்படி தட்டி தேய்ச்சாத்தான் மாப்பிள உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கும். அப்படியே இருங்க. அம்மா, அந்த சுடுதண்ணி எடுத்து வளாவே. மாப்பிள நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க, போங்க. மாமா இனிமே நானே எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுக்கிறேன். என்ன பண்ணி நான் சொன்னது கிடைச்சதா? உனக்காக 4-5 இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். தீபாவளி நேரம் எல்லா பையனும் கைய வச்சுட்டான்.
கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டியே. நான் என்னப்பா செய்யறது? வேற எங்கேயாவது முயற்சி பண்ணிப்பாரு. நான் வரட்டுமா? எதுக்குப்பா அவர்கிட்ட பணம் கேட்ட? இது தலை தீபாவளிமா. முறைப்படி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவனை தாம நம்பி இருந்த கடைசி நேரத்துல கைய விரிச்சிட்டாமா. அப்பா நம்ம கஷ்டம் தெரிஞ்சு உங்க மாப்பிள்ளையே எல்லாருக்கும் துணிமணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏமா இதெல்லாம் நாம இல்லமா மாப்பிள்ளைக்கு செய்யணும். அவரே கொண்டாந்து அவரே போட்டுக்கிட்டா ஊர்ல 4 பேர் என்னமா சொல்லுவாங்க? 4 பேர் என்னமாமா சொல்றது? அவங்களை கேட்ட உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி அதை எடுத்துட்டு வா. மாமா முறையெல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறதா. கொண்டாமா. இந்தாங்க மாமா. மாப்பிள்ள மாமா தலை தீபாவளிக்கு மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும் இல்ல, மாப்பிள்ளையும் மாமனாருக்கு மோதிரம் போடலாம். இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு மோதிரம் போட போறேன். கொண்டாங்க ஐயா. வெரி குட். எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு என் புது ட்ரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். அது இதானு பாரு. இந்த கோமலம் தானே. சி ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணுமா அப்படியா இருக்கா? பரவாயில்ல மாப்பிள்ள, நானே இறங்கிறேன். வாங்க. யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தான் பொண்ணோட அப்பன் தரவக்காரன். ஓ இவன் தான் அந்த புரோக்கர் பயலா? தம்பி லட்சுமி இவங்க தான் எங்க அக்கா. வணக்கம். வணக்கங்க. ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வரீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்கு இல்ல. இது கூட செய்யக்கூடாது. நஞ்சையில ஒரு 200 ஏக்கர், புஞ்சையில ஒரு 200 ஏக்கர். அவ்வளவு சொத்து இருக்குதா? அது மட்டும் இல்ல மாமா, அதோ தெரியுத வாழைத்தோப்பு, அதுல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுக்கு தோப்பு வரைக்கும் நம்மளுது தான். அப்ப 6 நம்மளது தான் சொல்லு. 6 மட்டும் கவர்மெண்ட். இது என்ன அநியாயம்? ஆத்துக்கு இந்த பக்கமும் நம்மளுது, ஆத்துக்கு அந்த பக்கமும் நம்மளுது, நடுவுல 6 மாத்திரம் எப்படி கவர்மெண்ட் ஆகும்? மாப்பிள்ள இத விடக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதையும் வாங்கி போட்டுரு. தண்ணி பிரச்சனையும் நான் மாதிரி இருக்கும். மாப்பிள்ள கரும்பு தோட்டம் நம்மளுது தானே? ஆமா. ஒரே ஒரு கரும்பு வச்சுக்கிறேன். என்ன மாமா இத போய் கேட்டுக்கிட்ட? உங்களுக்கு கரும்பு தானே வேணும்? இருங்க நானே உடிச்சு தரேன். இருந்தாங்க சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எந்திரிச்சு போய் குளி போ. நம்ம மூல வீட்டுக்கார பேரனுக்கு பொண்ணு கேட்டு வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சந்தோஷமா இரு. ஏமா இப்ப யார கேட்டா உங்களை வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் வேணும் நான் கேட்டேனா? கல்யாணம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்னமா புரியாம பேசுற? நம்மள அவமானப்படுத்திட்டு அந்த பையன் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டாம்? இத பாருங்க, எப்போ என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயி போச்சோ அப்பவே எனக்கு கல்யாணம் ஆசை விட்டு போச்சு. இனிமே யாராவது என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. இருந்து போற சொன்னா கேக்குறியா? போறேன் அடம் பிடிக்கிறியா? இந்த இதையும் வச்சுக்க, சுடு தண்ணியில கலந்து சாப்பிடு. ஏமா ஏற்கனவே பழம்லாம் வேற கொடுத்துருக்க, இது எனக்கு எதுக்குமா? சீக்காளிங்க சாப்பிடறத நீயே வச்சுக்க. இருக்கட்டும்பா, எடுத்துட்டு போ. சந்தை கிந்தன்னு சுத்தி வேலை வலிக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. இந்த 300 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? வச்சுக்க. உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு பழனி மாமா கிட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா. வாரத்துக்கு 2 தடவையாவது வந்துட்டு போப்பா. வர்றம்மா. மாப்பிள்ளையே வந்துட்டார. வாங்க மாப்பிள்ள, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னது ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏமாமா
இங்கே உன்னோட ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு போறத விட்டுட்டு ஊர்ல போய் தனியா கஷ்டப்பட போறீங்களா? இங்க உங்களுக்கு தனியா வைக்க போறோம். லட்சுமி, நான் சொன்னது சொல்லியா? சொன்னங்க. அவர் தான் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் பிடிவாதம் பிடிச்சா விட்டுறதா? இந்தா இதை கொண்டு போய் முதல்ல உள்ளவை. மாப்பிள, நான் ஊருக்கு போனா மட்டும் அங்கேயே இருந்துட போறேன். அடிக்கடி வந்து தானே போவேன். மாமா, இந்த மாப்பிளை உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. இதே வீட்டுல தான் இருக்கணும். என்னம்மா அது, மாப்பிள எப்படி சொல்றாரு? அப்படியே மீறி போனாலும் கோச்சுக்குவாரு. சரி, என் கடைசி காலத்தை இங்கதான் தள்ளணும்னு இருக்குது போல் இருக்கு. இருந்துற. ஏமாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அதுதான் ஆள் இருக்குல்ல, நீங்க வாங்க வெளியில வாங்க. மாப்பிள, இது நம்ம வயல்ல நம்ம வேலை. இதை செய்யறதுல என்ன கௌரவத்தை கிடக்குது? நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சு வந்துறேன். நீங்க போங்க. மோட்டரை போட்டு விட்டுட்டு எங்கடா போயிட்டு வர்ற? வவுத்த கலக்கிற மாதிரி இருந்துச்சுங்கய்யா. பக்கத்து தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? என் மாப்பிள தோட்டத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு என் மாப்பிள கிட்டே சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல உரத்தை கொண்டு போய் அடுத்தவன் தோட்டத்துல போட்டு வந்தா என்ன அர்த்தம்? அது என்ன சாதாரண உரமாடா? அதுல கரும்பு எப்படி கருகன்னு வரும் தெரியுமா? இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே 1க்கு 2க்கு எது வந்தாலும் என் மாப்பிள தோட்டத்துல தான் நீங்க போகணும். இல்ல தொலைச்சு புட்டான் தொலைச்சு பிள்ளைங்களா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்னடி சொன்ன? அட பாவி, என்ன ஏயா இப்படி போட்டு சித்தாது பண்ற? சொன்னா கேளுப்பா. அப்பா போமா அந்த பா. நீ தள்ளி போமா, அவளை எனக்கு என்ன பண்றேன் பாரு. போப்பா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஆத்தா வீடு பக்கத்துல இருக்கிற திமிரா போட்டு வந்து பேசிக்கிறேன். பிச்சு புடுவோம். இங்க வா. என்னம்மா, ஏன் உங்க சண்டை போட்டுக்கறாங்க? அதை ஏமா கேக்குறீங்க? உங்க நாத்தனார் வீட்டுக்காரர் இருக்காரே, சரியான குடிகாரு. வேலை வெட்டிக்கு போறதில்ல. வீட்டுல இருக்க பொருளை எல்லாம் ஒன்னொன்னா வித்து குடிச்சிட்டாரு. அது ஏன்னு கேட்டா இழுத்து போட்டு உதைக்கிறாரு. இத்தனை நாளா போனா போகுதேன்னு நம்ம ஐயா தான் அரிசி பருப்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதையும் நிறுத்திட்டாரா? இப்ப ஒருவேளை சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறாங்கம்மா. அம்மா வாமா, வா உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இத வாங்கிக்கிங்க. எதுக்கம்மா இதெல்லாம்? வீட்டுல கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? எப்பவும் போல உங்க தம்பி வீட்டுல வந்து எடுத்துக்க வேண்டியதானே? இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம், சரி. இனிமே எடுத்துட்டு வர்றது முறை இல்லம்மா. ஏம்மா, நான் ஒருத்தி வந்துட்டேங்கிறதுனால தானே இப்படி சொல்றீங்க? இதுவே உங்க பொண்ணா இருந்தா வந்து எடுத்துட்டு போக மாட்டீங்களா? யோசிக்காதீங்கம்மா. இந்தாங்க, வாங்கிக்கிங்க. நான் தாயில்லாத பொண்ணு, என்ன உங்க மகளா நினைச்சு வாங்கிக்கிங்கம்மா. ராஜாத்தி, சும்மா இருமா. ஏண்டி, என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்ப எங்களுக்கே பிச்சை போட வந்துட்டியா? போய் வெளியே. ராஜாத்தி, விடுமா. இவளை பத்தி உனக்கு தெரியாது. மாமா என்ன எவ்வளவு பாசத்தோட வளர்த்துச்சு, என் மேல உசிரியை வச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டாமா. இவங்க அப்பா மாமா போகும்போது வரும்போது இவளை காட்டி மயக்கிட்டாமா. இத பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க அப்பா பத்தி அனாவசியமா பேசாதீங்க. கேந்திரமா, அறிவு கேட்ட கழுத புத்தி இல்லாம செஞ்சுட்டா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. பரவாயில்லம்மா, நான் வரேன். லட்சுமி, 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 இத வந்துட்டேங்க. என்னங்க? ராசாத்தி உன்னை அடிச்சாளா? இல்லையே. உண்மையை சொல்லு. நான் கேள்விப்பட்டுதான் வந்தேன். அவ உன்னை அடிச்சாளா? ஆமாங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம அவசரப்பட்டுட்டா. அவ யார் உன்னை அடிக்கிறதுக்கு? அவளை திமிராயிச்சு அந்த நாய்க்கு. அவளை எனக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ இருங்க, விடு. நில்லுங்க. அவ அடிச்சதுல என்ன தப்பு? அவ நிலைமையில நான் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். கொஞ்ச நாள் பழகுற என்னாலேயே ஒரு நிமிஷம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்த உங்களை தான் கட்டிக்கணும்னு ஆசையோட இருந்த அந்த பொண்ணோட மனசு நீங்க கிடைக்கலன்னு உடனே என்ன பாடுபட்டிருக்கோம், அதையே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ உங்க அக்கா குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெரியுமாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அக்கா குடும்பத்தையே நடுத்தரல விட்டா பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் வீட்டுல ஒரு பெரியவங்கன்னு இல்லன்னா. இரு இரு இரு, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. இப்போ எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும், அதானே? ஆமாங்க. இத பாரு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அது என்னையே மண்ண வாரி விட்டு போனது. அது இங்க வந்துச்சு, உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடும். ஆமா, குடும்பம்னா பிரச்சனைங்க இருக்கத்தாங்க செய்யும்.
எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு அழகு. உன்னை விவரம் தெரியாத சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன், பெரிய பாட்டி தான். அப்போ எனக்கு வயசாய் போச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவ்வளவு பக்கம்